ஹே ஹாய்டா, வெல்கம் டு மோஜி பனி எஃப்எஃப் வேர்ல்ட். நான் உங்கள் லில்லி. நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இருக்கேன் கால் சடுகுடோட ஜிகுக் எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கடா. அப்புறம் என் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்கடா. அப்புறம் உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டுடா. ஸோ ரெக்வஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு இது ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ ஃபேரி 1 வீக்குக்கு வர முடியாதுடா. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் முக்கியமான ஒர்க் ப்ரெஷர் இருக்கிறதுனால அவங்களால 1 வீக்குக்கு ஸ்டோரி போட முடியாது. ஸோ 1 வீக் அப்புறம் அவங்க வருவாங்க. ஓகேவா? வாங்கடா, இப்போ வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போடலாம். நான் ஸ்டோரி எதோட என் பண்ணியிருந்தேன்னா, ஜங்குக்கு ஜிமினுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். அதோட தான் என் பண்ணியிருந்து. வாங்கடா அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியே ஜிமின் ஃபேஸை கப்பன்னு பிடிச்ச மாதிரி பார்த்துட்ருப்பான். ஜிமினும் ஜங்குக்கு பேசினதெல்லாம் கேட்டு ஸோ லைட்டாக அவனோட ஐஸில் டியர்ஸ் வந்திருக்கும். இப்போ ஜங்குக் தான், சொல்லுடா ஏன் சைலண்ட்டாக இருக்க, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்குறான். இந்த பக்கம் ஜிமின் தான், ஜங்குக் அது அப்படின்னு சொல்லிட்டு சல்லக்குள்ளே அங்கேருந்துட்டு அம்மா அப்படின்ட்டு ஒரு சவுண்டு. ஸோ ஜிக்குக்கு 2 பேரும் அப்படியே ஆப்போசிட் சைடு திரும்பி பார்த்தா அங்கே நம்ம டயாங்கு. ஸோ அந்த எப்படின்னா அங்கே பாறை மாதிரி இருக்கும்டா. ஸோ அதில் என்னென்னா வலிக்கிட்டு விழுந்திருப்பான். ஜிமீன் அம்மா போச்சுடா, இடுப்பு உடஞ்சி போச்சுடா, டேய் வாடா இங்கே எரும மாடுக்குள்ளே பயலே, என்னால் முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான் நம்ம டயாங்க. இப்போ ஜிமின் தான், டேய் டயாங் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறா, வேகமாக அப்படியே ஓடுறான் ஜிமின் பக்கத்தில். இந்த பக்கம் ஜங்குக் தான், டேய் உடந்த மாடு கரெக்டான நேரத்தில் ஏன்டா இப்படி தப்பாக என்ட்ரி கொடுத்த, டேய் ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணிருக்க மாட்டியாடா, அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான்டா. ஐயோ இதுக்கு தான் நம்ம மட்டும் போகலான்னு சொன்னேன். இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான், ஐயோ போச்சே, டேய் வளர்ந்த மாடு வரண்டா இருடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான். ஸோ அவனும் ஏஞ்சி அப்படியே டயாங் பக்கத்தில் தான் போகிறான். இப்போ இந்த பக்கம் லில்லி ஃபேரி காய் தான். ஸோ அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாக டென்ஷனாக அப்படியே 3 பேர் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. இந்த பக்கம் டேங் தான், ஐயோ போச்சே போச்சே இடுப்பு போச்சே, அப்போ என்ன வலி டே ஜிமினா எங்கடா இருக்க, வாடா என்னால் முடியல அப்படின்ட்டு நம்ம டயாங் தான்டா கத்திட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜிமின் தான் வேகமாக ஓடி போயிட்டு, டயாங் டயாங் என்னடாச்சு, டே என்னாச்சு, ஜிமினா ஜிமினா வலிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். இந்த பக்கம் ஜிமின் தான் ஓடி போயிட்டு டயாங்க அப்படியே ஒரு மாதிரி ஸோ அப்படியே அவன் ஒரு மாதிரி அப்படியே அவன் ஹேண்டை பிடிச்சி அப்படியே உட்கார வைக்கிறான். டே பார்த்து அங்கங்கேயும் உடஞ்சி போயிருக்கா, எப்படி இருக்குன்னு தெரியலடா, டே கொஞ்சம் சேஃபாக உட்கார வைடா, என்னால் முடியல மச்சான் அப்படின்ட்டு நம்ம டயாங் தான்டா கத்துறான். இந்த பக்கம் லில்லிக்கெலாம் ஒரு மாதிரி பயம் ஆயிடுது, அழுக வர ஆரம்பிச்சிட்றா. டே உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல, ரொம்ப வலிக்குதாண்ணா, அடியே ஏதாவது பேசுனா நான் ஏதாவது திட்டி போட போகிறேன், ஒழுங்காக போடி அந்த பக்கம். அப்போவே நான் சொன்னேன்ல, நான் வரல நான் இங்கிருந்தே பார்த்துக்கிறேன்னு, நீ தான் வா டேட்டின்னு கூப்பிட்டு என்னை இடுப்பு உடைக்க வச்சிட்டியேடி, போடி செத்து அந்த பக்கம், நான் செம காண்டாயிருவேன் அப்படின்ட்டு நம்ம டயாங் தான்டா. ஸோ அழுகுறான். இந்த பக்கம் எல்லாருமே அது ஃபேரி காயெல்லாம் லைட்டாக சிரிக்கிறாங்க. யோ நாயா சிரிக்கிறீங்க, போயா அந்த பக்கம் போ, அவனுக்கு வந்தால் தயா அதோட வலி வருத்த தெரியும், எப்படி வலிக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறேன்டா. இந்த பக்கம் ஜிமின் தான், டேய் என்னடாச்சு, ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, என்னாச்சு, டே மச்சான் நான் வரலன்னு தான்டா சொன்னேன், நான் உங்ககிட்ட வரலான்னு தான்டா வந்தேன், இப்படி சொல்லிட்டு திரும்பலான்டா, இங்கே நிற்கிறா பாரு குட்டை எனக்கு அவ்வளோ கோவம் வருதுடா, அவளை பார்க்க முடியல, பிடிச்ச ஒரு இழுத்தாடா மச்சான், போத்துன்னு விழுந்துடா, என்ன அடி முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு
இந்த பக்கம் டயாங் சொல்லிகிட்ருக்கான். இப்போ நம்ம லில்லி தான், ஜிமின் நான் வேணும்லாம் பண்ணல. நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தீங்களா? அவன் உங்ககிட்ட வரேன்னு சொல்லிட்டே இருந்தாங்களா, அதனால தான் நீ அங்கே போவாத டேட்டி இங்கேயே இருன்னு சொல்லிட்டு ஹேண்டை பிடிச்சேன். ஆனா டக்குன்னு அந்த இதில் வழுக்கி விழுவாங்க நான் நினைக்கல ஜிமினா. சாரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம லில்லி தான் சொல்கிறாடா. இப்போ அந்த பக்கம் ஜங்குக் தான், அவள் கரெக்டாக தானே பண்ணியிருக்கா, நீ ஒழுங்காக நிற்க வேண்டியதானே, எக்கு தப்பா காலை வச்சு வழுக்கிட்டு விழுந்துட்டு அவளை ஏன்டா திட்டிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ டேங் தான், ஜங்குக் எனக்கு செம்ம வலி இருக்குது, நான் ஏதாவது சொல்லிவிட போகிறேன், போகிறீங்களா அந்த பக்கம்? நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தீங்க, சரி உங்களையும் கூட்டிகிட்டு வந்து விளையாட இங்கே ஜாலியாக இருக்கலாம், நீங்கள் மட்டும் தனியாக இருக்கிறீங்களே, அதுவும் என் ஜிமினுக்கு இந்த மாதிரி ஃபால்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் வரலான்ட்டு வந்தேன். அதுக்குள்ளே இந்த பக்கி ஒரே இழுதான், என்ன வலி, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டே சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், டே விடு, நீ எதுக்கு ஃபீல் பண்ணுற, ரொம்ப வலிக்குதா என்ன, இரு நம்ம வீட்டுக்கு போகலாம், நான் போயிட்டு உனக்கு ஆயில்மெண்ட் போட்டு விடுறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்கிறான். இப்போ டேங் தான், அம்மா மச்சான் எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, ஆ ஏய் இங்கே பாருடி குள்ளச்சி, இனிமேல் என் கூட வந்த அவ்வளோதான் பார்த்துக்க அப்படின்ட்டு லில்லி பார்த்து திட்டுறான் டயாங்கு. இந்த பக்கம் லில்லி தான், என்னை ஏன் திட்டுறீங்க, நான் வேணும்னா பண்ணினேன், அவங்க பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுவீங்கன்னு தான் நான் அந்த மாதிரி பண்ணினேன், அதுக்கு என்ன திட்டுறீங்கல்ல, இரு நான் போய் எங்கள் அம்மாக்கிட்டே சொல்லி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லில்லி தான்டா. ஸோ ஒரு மாதிரி வந்து அழுகிறா. இந்த பக்கம் ஃபேரிக்கும் காய்க்கும் செம்மையாக சிரிப்பு வந்துடுது. இந்த பக்கம் காய் தான், அடடடடா சே, கொஞ்ச நேரம் ஜாலியாக இருக்கலான்ட்டு வந்தா ஒருத்தன் இடுப்பு உடஞ்சி கிடக்குறான், இங்கே ஒன்று அழுதுட்டுருக்குது. செல்லம் பாரு செல்லம், நம்ம ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரியை பார்த்து காய் சொல்கிறாங்க. இப்போ ஃபேரி தான், டி கம்முன்னு இருடா, அங்கே என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரில, நீ வேற சும்மா இப்போ தான் ரொமான்ஸ் பண்ணுன்ற பேர் காண்டித்திட்டு இருக்க, மூடிட்டு நில்லு, நான் எப்படி செல்லம் மூடிட்டு இருக்க முடியும், பாரு எப்படி சிலுன்னு காற்று, அப்படியே கீழே வேற தண்ணி, மேலே வேற வெயில், கீழே ஜில்லுன்னு இருக்குது, மேலே சூடாக இருக்குது, பக்கத்தில் நல்லா கும்முன்னு ஒரு ஃபிகர் வேறு இருக்குது, நான் எப்படிடாச்செல்லாம் சைலண்ட்டாக இருக்க முடியும் இந்த நேரத்தில், இந்த வேற நம்ம ரொமான்ஸில் மண்ணாளி போட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஃபேரி தான் அப்படியே காயோட இடுப்பில் அப்படி ஒரு மாதிரி கிள்ளிட்டு, ஏச்செல்லாம் கிள்ற வலிக்குது, டீ கம்முன்னு இருடா, என்ன மானத்தை வாங்குறேன், அது எப்படி என்னால் இருக்க முடியும், என்னோட ஆசையில கெடுத்துட்டான் டேய் முஜா பாரு, டேய் இதுக்கு தான் நீ அங்கே சிட்டிலேருந்து கிராமத்துக்கு வந்தியாடா, ஏன்டா இல்லை ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு காய் பேசிகிட்டு இருக்கான். இந்த பக்கம் டேங் தான், யோ அண்ணா போனா அந்த சைடு சத்து நேரம், அவனுக்கு இங்கே எப்படி வலிக்குதான், அவனுக்கு இப்போ ரொமான்ஸ் தான் முக்கியமாயா, போய் அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்கிறான். இந்த பக்கம் ஜிம்மி தான், ஏய் கத்தாதீங்க போங்க அந்த சைடு, சங்குக் இங்கே வாங்க, என் டேங் பிடிங்க, நம்ம வீட்டுக்கு போகலாம், இங்கே வேண்டாம் எனக்கு இங்கே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே டேங்கை பார்த்து மொறன்னு முறைக்கிறான்டா, அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. இப்போ இந்த பக்கம் டேங் தான், இவன் எதுக்கு நம்மளை இப்படி முறைக்கிறான், என்னமோ இவன் ஏதோ சாப்பிட்டுட்டு இருந்ததை நான் பிடுங்கிக்கிட்ட மாதிரி, ஆமாம் ஹயாங் இப்போ எதுக்கு என்னென்னா அந்த முறைக்கிறீங்க, இங்கே பாருங்கள் நீலாம் என்கிட்ட வர வேணாம், என் ஜிமினை என்னை பிடிச்சிக்கிட்டோம், போங்க அந்த சைடு அப்படின்ட்டு டயாங் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை பரவாயில்ல டயாங், நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், டயாங் வந்து ஸோ அப்படியே லிஃப்ட் பண்ணிக்கிறான்டா. இந்த பக்கம் டயாங் தான், ஹயாங் என்ன பண்ணுறீங்க கூட்டிகிட்டு வந்து காரில் உட்கார வைக்கலான்டா, இல்லை ஹயாங் நான் ஜிமின் கூட வரேன், அவன் எப்படி உன்னை தூக்குவான், அவனால் தூக்க முடியாது, நானே உன்னை தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி இவங்களை பார்த்து வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து ஜங்குக்கு வந்து டேங்கை தூக்கிட்டு ஸோ முன்னே போகிறேன்டா, எப்படின்னா இவங்க வந்து ஒரு
ஸ்டெப்ஸு 5, 6 ஸ்டெப்ஸ் வந்து தள்ளி வராங்க. ஸோ அவங்க வந்து முன்ன போறாங்க. இப்ப டேக்குக்கு இப்ப ஜங்குக்கு என்ன பண்றான்னா, "டேய் உனக்கு நான் என்னடா பண்ணுனேன்? இல்ல என்ன பண்ணுனேன்னு தான் கேட்குறேன். நானே இப்ப தான் கஷ்டப்பட்டு, அதப்பட்டு, இதப்பட்டு இப்ப தான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுனேன்." சரின்ட்டு கரெக்ட்டா அவன் எஸ் ஆர் நோ சொல்றதுக்குள்ள, அமேன்னு கத்துறேன். வலிச்சா மூட்டிக்கிட்டு இருக்க வேண்டியது தானே! எதுக்குடா அப்படி கத்துன? அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்குறாங்க இந்த பக்கம் டயங்க. ஐயா என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. அ என்ன சொல்ற? புரியலையா? அதான் லில்லி போக வேண்டாம், போக வேண்டாம்ன்னு சொன்னால்ல. அப்பயே நீ உனக்கு தெரிஞ்சிருக்க வேணாம். அவங்க ஏதோ பர்சனலா பேசுறாங்கன்னு முந்திரி கொட்டையாட்டம் வந்து என்னோட லவ் அந்த எல்லாத்தையும் கெடுத்துட்டு இருடா உன்னை தூக்கி இங்கேருந்து ஃபால்ஸ்லேருந்து தூக்கி கீழே போடுறேன். ஹயாங் என்ன சொல்கிறீங்க? ஹயாங் ஹயாங் வேணாம் ப்ளீஸ் ப்ளீஸ், நான் வீட்டுக்கு ஒரே பையன், இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டயாங் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், நானும் தான்டா வீட்டுக்கு ஒரே பொண்ணு பையன். ம் வந்து என்னோட டேய் எனக்கு இப்போ எவ்வளோ கோவம் வருது தெரியுமா? உன்னை அப்படியே தூக்கி போட்டு கும்மு கும்முன்னு கும்முன்னு தோணுதுடா அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க. இந்த பக்கம் டயாங் தான், ஏய் ஜிமினா, ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். இந்த பக்கம் ஜிமின் தான், டயாங் என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே வேகமாக ஓடியார வரான். இப்போ ஜங்குக், அது ஒன்றும் இல்லை ஜிமின், நீ பொறுமையா வா, இவனுக்கு பெயினாக இருக்கான், அதான் வீட்டுக்கு வந்துட்டு இவனுக்கு அப்படி நான் நீவி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். சரி ஜங்குக், பார்த்து பார்த்து அவனை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான், டயாங் அப்படியே முறைச்சிக்கிட்டு தூக்கிட்டு வந்து அப்படியே காரில் உட்கார வைக்கிறான்டா. இப்போ டயாங் தான், ஐயோ இந்த ஆள் வேறு நம்ம மேலே கொலவெறியில் இருக்கான். டேய் நான் என்ன வேணும்னாடா பண்ணினேன், என் ஃப்ரெண்டை கூப்பிடலான்னு தாண்டா வந்தேன், அதுக்குள்ளே இப்படிலாம் ஆகும்னு வேறு தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு டயாங் என்ன பண்ணுறான், ஒரு மாதிரி இப்படியே மனசுக்குள்ளேயே மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு புலம்பிக்கிட்டு இருக்கான்டா. இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே வந்துட்டுருக்கான். ஜங்குக்கு வந்து டிரைவர் சீட்டில் அப்படியே உட்காந்துக்கிறான். உட்காந்துட்டு திரும்பி டயாங்கை முறைச்சிக்கிட்டே தான் இருக்கான். ஏன்னா கரெக்டான நேரத்தில் தப்பாக வந்து கத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 1 மினிட் கொடுத்துருந்தா ஜிமின் வந்து எஸ் ஆர் நோ என்னான்னு சொல்லியிருப்பான் அப்படின்ட்டு. இந்த பக்கம் லில்லி தான். ஸோ அவள் அழுதுகிட்டே வரா அப்படின்ட்டு அழுதுகிட்டே வரா. இப்போ ஜிமின் தான், ஏய் லில்லி, இப்போ நீ எதுக்கு அழுகிற? அழுகாத விடு. இல்லை ஜிமின், நான் நான் சாரி, நான் வேணும்லாம் பண்ணல. நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தீங்களா, சரி அதனால தான் நான் வேண்டாம் அங்கே போகாத டேட்டே அப்படின்னு சொன்னேன். ஆனால் மறுபடியும் அவர் வர வந்தாங்களா, அதனால தான் ஹேண்டை பிடிச்சி இழுத்தேன். ஆனால் அந்த மாதிரி விழுகுவாங்கன்னு எனக்கு தெரியல. சாரி ஜிமின், உன் ஃப்ரெண்டை நான் கஷ்டப்படுத்திட்டேன். நான் வேணும்லாம் பண்ணல ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்கிறா. இந்த பக்கம் ஜிமின் தான் சிரிச்சிட்டு, ஏய் இங்கே பாரு, எதுக்கு நீ அழுகிற? நீ அழுகாத, அதெல்லாம் அவனுக்கு ஒன்றும் ஆகாது, அவன் கொஞ்சம் வலி தாங்க மாட்டான் அவ்வளோதான் லில்லி, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அவன் உண்மையாலுமே சாஃப்ட் கேரக்டர் தான். அந்த பெயினில் தான் அப்படி கத்துவான். அதுக்கப்புறம் அவனுக்கு வலி சரியாயிடுச்சுன்னா பாரு, அவன் முன்னாடி பிடிச்சிட்டு உன் பின்னாடி தான் வாழை பிடிச்சிட்டு சுற்றிட்டுருப்பான். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் வேணும்லாம் பண்ணல, சாரி, அவங்கக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்ட்டு லில்லி சொல்கிறா. அதெல்லாம் ஒன்றும் கேட்க தேவையில்ல, இப்போ நீ போனோடனே அவன் உன்கிட்ட பாரு ஏன்னு பார்த்து பல்லளிப்பான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு வராங்க. இந்த பக்கம் பின்னாடி ஃபேரி காய் தான். ஸோ வந்து காய் வந்து ஃபேரி ஷோல்டரில் ஹேண்டை போட்டுட்டு என்னென்னமோலாம் பிளான் பண்ணிட்டு வந்தா, கடவுளே என்னை ஏன் நீ இப்படி சோதிக்கிற? ஒரு ரொமான்ஸ் பண்ணக்கூடவா எனக்கு உரிமை இல்லை, அது என் செல்லத்தோட அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து காய் புலம்பிட்டு வராங்க. இப்போ ஃபேரி தான், டேய் கம்முன்னு வாயேன்டா தான், ஏன்டா இப்படி சும்மா நொய் நொய்ன்னு பேசிக்கிட்டே வர? அடி போடி நீ வேற, சும்மா கடுப்பேத்திட்டு ஒரு முத்தம் வாங்கலான்னு நினச்சேன். ஆ உனக்கு அது வேற கேட்குதா? ஏன் செல்லம், உன் மாமனுக்கு நீ தர மாட்டேன்? ஆ அதெல்லாம் மேரேஜ் முடிஞ்ச வாட்டி தான். ஓ அப்படின்னு ஃபஸ்ட் நைட்டில் தரலான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காய் சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் ஃபேரி தான், யோ வாயா கம்முனு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, ஃபேரி வந்து காய் ஹேண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு வரா. இப்போ எல்லாருமே வந்து ஸோ அந்த காரில் அப்படி சொன்னால் அந்த ஜீப்பில் ஏறி உக்காந்துக்கிறாங்க.
ஜிமின் வந்து ஜங்குக் பக்கத்துலேயும், லில்லி வந்து டேங் பக்கத்துலேயும், ஃபேரி காய் வந்து அந்த மாதிரி வந்து உட்காந்துக்கிறாங்க இந்த பக்கம். லில்லி தான் டேங்கை பார்க்கவே இல்லை, ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கா. இப்போ டேங் தான், "ஹே லில்லி, இப்போ எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? சும்மா நின்று கடுப்பாத்ததா அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்கிறான். இப்போ இந்த பக்கம் லில்லி தான், "ஆ" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வேகமாக அழுகுறான். இந்த பக்கம், "ஏய் என்ன, ஏன் இப்போ சங்கு ஊதுற மாதிரி அழுதுட்டு இருக்கா?" அப்படின்ட்டு டேங் கேட்குறான். இப்போ இந்த பக்கம் லில்லி தான், "ஐயோ என்ன என்ன நீ திட்டிக்கிட்டே இருக்க, போயா அந்த பக்கம், இரு போய் நான் எங்கள் அம்மா கிட்டே சொல்லி வச்சு உன்னை என்ன பண்ணுற பாரு." என்ன பண்ணுவியா, இல்லை என்ன பண்ணுவியான்னு தான் கேட்குறேன். "யோ நிஜமா உனக்கு வலிக்குது, நீ பொய் சொல்லாத, என்னை வேணும்னு தானே நீ திட்டிகிட்டு இருக்க." அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்கிறா. இந்த பக்கம் டேங் தான், ஆமாம் வலிக்குது 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜங்குக் தான் திரும்பி டேங் ஒரு முறை முறைக்கிறா. இவன் ஆரம்பிச்சிட்டான். இவன் எதுக்கு என்ன முறைக்கிறானே தெரில. நான் என்னையா பண்ணுவேன், எனக்கு வலிச்சுது அதனால கத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் சொல்லலாம். இந்த பக்கம் ஜெமீன் தான், டேயாங் இரு, ஒரு ஒரு 1/2 வீட்டுக்கு போயிடலாம், போயிட்டு உனக்கு நான் ஆயில்மெண்ட்டு போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்கிறான். சரிடா மச்சான், சீக்கிரம் உங்கள் மாமாவை வண்டி எடுத்துகிட்டு போக சொல்லு, என்னால் முடியல, எல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் சொல்கிறான். இந்த பக்கம் ஜிம்மி தான், ஜங்குக் அண்ணி ஸ்டார்ட் பண்ணு போகலாம், ஏன் பார்த்துட்டே இருக்க. சரி ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் என்ன பண்ணுறாங்க, ஜங்குக்கு வந்து வண்டி எடுத்துடுறான்டா. ஸோ இப்படியே தான் வந்து போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் லில்லி டேயாங்கை பார்க்கவே இல்லை. ஆனால் அந்த டேயாங்குன்ற பையன் கம்முனே இருக்க மாட்டேங்கிறான். லில்லியை பார்த்துட்டு ஒரு மாதிரி வந்து லைட்டாக அப்படியே வந்து சிரிச்சிட்டு, அவனுக்கு பெயினாகவும் இருக்குது ஒரு பக்கம், இருந்தாலும் அப்பப்போ லில்லியை பார்த்து சைட் அடிச்சுட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டு தான் வரான். இப்போ இந்த பக்கம் லில்லி தான், யோ இங்கே பாரியா, என்னதை திட்டினேன்ல, இப்போ எதுக்கு என்னை பார்த்துக்கிட்டே இருக்க, போ அந்த சைடு, உங்ககிட்ட நான் அதுக்கு மேலே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்கிறா. இந்த பக்கம் டேங் தான், பேசலாம் போ, எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்கிறான். அப்போ நான் பேசலாம், உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையா? இல்லையே, நான் எதுக்கு ஃபீல் பண்ணணும், நீ யார் முன்ன எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்லிடுறான். இந்த பக்கம் லில்லிக்கு தான் இன்னும் ஒரு மாதிரி வந்து கஷ்டமாயிருது. என்ன, நான் யார் உனக்கா? அப்போ நீ என் கூட அப்படி என்ன அப்படி என்ன அப்படி சும்மா நல்லா பேசினியே, அதுக்குன்னு உன் கூட பேசினேன், அதுக்குன்ட்டு நீ என்ன வேணாலும் பேசுவியா? என்னையா சொல்கிற, ஒரு மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்கிறா. இந்த பக்கம் டேங் தான், எங்கே பாரு, இந்த இடத்துக்கு நான் புதுசு, ஓகேவா, இந்த மாதிரிலாம் வந்து இந்த மாதிரிலாம் பார்க்குறது அது நார்மல் தான், எல்லோரும் பொண்ணு மாதிரி தான் உன் கூட பழகினேன், நீ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த, அதனால் கொஞ்சம் உங்ககிட்ட எஃபெக்ட் போட்டேன், அவ்வளோதான். ஸோ நீ என்கிட்ட விழுந்துட்ட, அவ்வளோதான். இதுக்கு மேலே நீ யாரோ நான் யாரோ, என்கிட்ட எந்த பொண்ணும் மயங்காத ஆளே கிடையாது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்கிறான். இந்த பக்கம் லில்லி தான் ஒரு மாதிரி அவளுக்கு அழுக வர ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து ஜேக்குக்கும் தெரியாது, ஃபேரிக்காய்க்கும் தெரியாது இவங்க 2 பேர் பேசுகிறது. இப்போ லில்லி தான், ஐயோ என்னையா ஒரு மாதிரி பேசுகிற, என்ன என்ன ஒரு மாதிரி பேசுகிறாங்க, நீ எங்கே நான் எங்கே, உனக்கு எனக்கு மேட்ச் ஆகுமா? ஏய் நான் யார் தெரியுமா, என் லெவல் என்னன்னு தெரியுமா, நீ இந்த ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு, அவ்வளோதான். ஆனால் நான் யாருன்னு தெரியுமா? வெளியில் வந்து கேட்டு பாருமா என்னோட ஐடென்டிஃபையர், அப்படி அவ்வளோ பேர் வாங்கியிருக்கேன். சரி கிராமத்தில் வந்துட்டு சரின்ட்டு ஈஸியாக கவுக்கலான்னு பார்த்தேன், கொஞ்சம் உனக்கு எஃபெக்ட் போட வேண்டியதாக இருந்துச்சு, அவ்வளோதான். நீ ஏன் என்கிட்ட கவுந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டேங் சொல்கிறான். இப்போ இந்த பக்கம் லில்லி தான் அப்படியே ஒரு மாதிரி வந்து ஷாக்காக டேங்கை தான் பார்த்துட்டே இருக்கா. இப்போ இந்த பக்கம் டயாங்கோ அப்படியே லில்லியை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து திரும்பிக்கிறான். இந்த பக்கம் திரும்பிட்டு டேங் வந்து சிரிக்கிறான். ஸோ அவனுக்கு ஒரு பக்கம் பெயின் இருந்தாலும் ஒரு பக்கம் சிரிச்சிட்டு தான் இருக்கான். இந்த பக்கம் லில்லிக்கு செம்மையாக அழுகு வருது, அழுகுறா, வரல செம்மையாக அழுதுகிட்டு இருக்கான். அவளுக்கு என்ன பேசுறதுனே தெரில. ஸோ வந்து லில்லி வந்து டேங் மேலே ஃபால் ஆகிருப்பாள்.
லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பா. சரி, அவங்களும் நம்மள லவ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அப்புறமேட்டு தான் இருந்துட்டு தெரியும், இந்த மாதிரி வந்து டேயாங் பேசும். லில்லிக்கு வந்து ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிருக்கும். இப்போ இப்படியே தான் வந்து அந்த 1/2 ஹவர் போயிருக்குன்னா, ஸோ அவங்க வந்து வீட்டுக்கு போயிருப்பாங்க. இப்போ அங்கே போயிட்டு ஸோ வந்து இறங்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, காய் ஃபேரி வந்து அவங்க இறங்கி நிற்கிறாங்க. இந்த பக்கம் லில்லி இறங்கிர்றான். இப்போ ஜங்குக்கு இறங்கிர்றான். இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான், இறங்கிட்டு டக்குன்னு வந்துட்டு டயாங் வந்து ஒரு மாதிரி கை தாங்கலாம் பார்த்து, "டேய் டேய் டேய் பார்த்துடா, ஆ ஜிமின் 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 பார்த்து பார்த்து, டேய் டேய் என்னால் முடியலடா" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து மெதுவா அப்படியே இறங்க வரான். இப்போ ஜிமின் தான், "ஏய் லில்லி ஏன் நிற்கிற? வாடி வந்து ஒரு ஹேண்ட் புடி, ரொம்ப வெயிட்டாக இருக்கான்." "ஆ அவங்க யாரு? அவங்கள எதுக்கு நான் பிடிக்கணும்? எனக்கு அவங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? நீயாச்சு, அவங்களாச்சு. எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நான் கிளம்புறேன்." அப்படின்னு சொல்லிட்டு லில்லி என்ன பண்றா, ஒரு மாரி ஃபேஸ சேடா வச்சுட்டு அவ வந்து கிளம்பி ஓடிர்றா. இப்ப இதெல்லாம் டேயாங் பார்த்துட்டு லைட்டா சிரிக்கிறான். சிரிச்சுட்டு, "ம் இது கூட நல்லா இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் என்ன பண்றான், ஜிமின வந்து ஷோல்டர்ல வந்து மாரி புடிச்சு அப்படியே இறங்கி நிற்கிறான். இப்போ இந்த பக்கம் ஃபேரி காய்க்கு ஒன்றுமே புரியல. "என்னாச்சு? ஏய் லில்லி ஏன் ஓடுற?" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து காய் கேட்குறான். இப்போ ஃபேரி தான், "தெரியல என்னன்னு. நான் வீட்டில் போய் பேசிக்கிறேன். சரி பாருங்க, நான் மச்சான் வரட்டா?" அப்படின்னு சொல்லிட்டு காயை பார்த்து ஃபேரி சொல்லிட்டு ஸோ அவளும் கிளம்பிடுறா. இந்த பக்கம் ஜிமின் தான். ஸோ அப்படியே கை தாங்கலாம் டேங்க பிடிச்சி கூட்டிகிட்டு அப்படியே மேலே தான் வீட்டுக்கு வரான். வந்துட்டு ஸோ அப்படின்னா ரூமில் போயிட்டு அப்படியே படுக்க வைக்கிறான். "டேய் டேய் 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 பார்த்துடா பார்த்துடா முடியல. ஆ ஐயையோ வலிக்குதே வலிக்குதே" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டேன் கத்திட்டே இருக்கான். இப்போ ஜிமின் அப்படியே அந்த கட்டில்ல படுக்க வச்சுட்டு ஸோ என்ன பண்ணுறான், "இருடா நான் போய் ஆயில்மெண்ட் எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் என்ன பண்ணுறான், ஜிமின் போயிடுறான். இப்போ இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே இடுப்பில் ஹேண்டை கொடுத்துட்டு அப்படியே டயாங்க தான் பார்த்துட்ருக்கான். இந்த பக்கம் டயாங் தான், "அ அ இவன் எதுக்கு என்ன நம்மள இப்படி பார்க்குறான்? ஹாயா என்னாச்சு? சாருக்கு எங்கே வலிக்குது?" "ஆ புரியல." "இல்லை எந்த இடத்துல வலிக்குதுன்னு கேட்டேன்." அதுவா ஹயாங், இந்த ஹிப்பு கிட்ட தான் ஹயாங் அப்படி வலிக்குது." அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக் சொல்றான். இந்த பக்கம் அ "அப்படியா? சுளுக்கு தான் விழுந்திருக்கும். லில்லி நல்லா சுளுக்கு எடுப்பா. அவளையே வர சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்றான். இந்த பக்கம் டேங் தான், "ஆ என்ன ஹயாங் சொல்றீங்க? லில்லி சுளுக்குலாம் எடுப்பாளா? ம் சூப்பரா எடுப்பா. அவளைய நான் வந்து எடுக்க சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜிமின் தான் ஆயில்மெண்ட் எடுத்துட்டு வந்திருப்பான். இப்போ எடுத்துட்டு வந்தோடனே ஸோ வந்துட்டு, "டேய் டேயாங் காட்டு, நான் நீவி விடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து என்ன பண்ணுவான், ஸோ அந்த ஆயில்மெண்ட்லாம் ஓப்பன் பண்ணிட்டு இருப்பான். இப்போ ஜங்குக் தான், "ஆ ஜிமினா, அ அ அவனுக்கு அதெல்லாம் பண்ண வேணாம். அ ஆயில் மசாஜ் பண்ணா சரியா போயிரும். லில்லி இது நல்லா பண்ணுவா. அதனால அது சுளுக்கு தான் லைட்டா வந்திருக்கும். லில்லி வந்து பண்ண சொன்னா, அவ நல்லா பண்ணிருவா." அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பக்கம் வந்து அ ஜங்குக் சொல்றான். இப்ப ஜிமின் தான், "ஓ! அப்படியா? அப்பன்னா வர சொல்லு ஜங்குக்கா. அவனுக்கு பாத்தரலாம்." அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்லிர்றான். இப்ப ஜங்குக் என்ன பண்றான், ஸோ போயிட்டு அப்படியே லில்லி வர சொல்லிர்றான். அவளும் வந்துர்றா. வந்துட்டு இப்ப இந்த சைடு வந்து ஜங்குக்க தான் பார்த்துட்ருக் டயாங்க்கு ஜங்குக் கூட வந்துட்டுருப்பா லில்லி. இப்ப இந்த பக்கம் டயாங் தான். அப்படியே உள்ள படுத்துட்ருப்பான். ஸோ அவனுக்கு கொஞ்சம் பெயினா தான் இருக்கும். அப்பா! ஐயோ! இது என்ன இப்படி வலிக்குது? ஆ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டயாங் வந்து ஒரு மாரி பண்ணிட்டுருக்கான். இப்ப ஜிமின் தான், "டேய் இருடா, ஜங்குக் போயிட்டு லில்லிய கூட்டு வந்துருவான். ஸோ உனக்கு அந்த சுளுக்கு எடுக்க சொல்லலாம்." அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்றான். இப்ப "டேய் சீக்கிரம் வர சொல்டா, என்னால முடியலடா." அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டேங் வந்து கத்திட்டு இருக்கான். இப்ப லில்லி தான் ஜங்கு கூட வந்துர்றா. வந்துட்டு அப்படியே ஒரு மாரி சேடா ஃபேஸ வச்சுட்டு அப்படியே நின்னுட்டுருக்கா. இப்ப ஜங்குக் தான், "ஆ லில்லி, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஸோ அவனுக்கு பார்த்து நல்லா எடுத்து விடு. சுளுக்கு." அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அ ஜ ஜங்குக் சொல்லிர்றான். இப்ப லில்லியும், "ஆ சரிங்க சரி ஜங்குக், சரி ஜங்குக்." அப்படின்னு சொல்லிட்டு லில்லி என்ன பண்றா, ஸோ என்ன போயிட்டு
டேங்கு கிட்ட தான் போய் நிற்கிறான். இப்போ டேங் தான் அப்படியே லில்லிய ஒரு மாதிரி வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு பார்வை பார்க்குறான். பார்த்துட்டு அவன் லைட்டாக அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஸ்லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். இந்த பக்கம் லில்லி என்ன பண்ணுறா, ஸோ வந்து டவுனி பவர் வியர் பண்ணியிருப்பாளா. ஸோ அந்த அந்த ஒரு மாதிரி இருக்கும். அதை எடுத்து அந்த ஒரு அது அது சாரி அந்த இது மாதிரி இருக்கும்டா. அந்த பாவாடைய எடுத்து லைட்டாக அப்படியே இடுப்பில் எடுத்து சொருகிக்கிட்டு, ம் ஜங்குக் நான் பார்த்துக்கிறேன். எப்படி சுளுக்கு எடுக்கிறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் என்ன பண்ணுறா, ஜங்குக் லில்லி வந்து ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கா. கையெல்லாம் வந்து ஸோ அந்த வலையிலலாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு மாதிரி முறுக்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்கா. இந்த பக்கம் டயாங்க்கு இவ என்ன பண்ண போறா? ஏதோ பாக்ஸிங்க்கு ரெடி ஆகுற மாதிரியே இருக்காளே! என்னாது பண்ணி விட்டுருவாளோ என்னவோ! அப்படின்னு சொல்லிட்டு டயாங் பார்க்குறான். இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான், லில்லி அவனுக்கு கரெக்டாக சுடுக்கு எடுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஜிமின் பேசிக்கிட்டு இருப்பான். இப்போ ஜங்குக் தான், ஜிமின் சொல்லு ஜங்குக்கா. அதை அவங்க பார்த்துக்குவாங்க. இங்கே வா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் என்ன பண்ணுறான், ஜங்குக்கு வந்து ஜிமினை கூட்டிகிட்டு போகிறான். இப்போ டேங் தான், டே ஜிமினா, டே மச்சான் நீ எங்கே ஏறுறா? அதான் லில்லி இருக்கால, பார்த்துக்குவா, இவனுக்கு வேலை இருக்குது, நாங்கள் தோட்டத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் என்ன பண்ணுறான், ஜிமின் வந்து கூட்டிகிட்டு ஜங்குக்கு போயிடுறான். இந்த பக்கம் டேங் தான், டே என்னடா எல்லாம் தனியாக விட்டுட்டு போகிறீங்க இவகிட்ட? ஐயோ வாய் இருக்க முடியாமல் அது இது வேறு நான் சொல்லிட்டேனே, இவன் வேற அந்த கோவத்தில் இதில் காட்டிட்டானா, ஐயையோ ஐயையோ என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லையே, டேய் மச்சான், டேய் மச்சான், ஜங்குக்கா, ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டயாங் வந்து கத்திடுறான். இப்போ லில்லி என்ன பண்ணுறா, அப்படின்னு டயாங் ஃபேஸ் கிட்ட போயிட்டு, என்ன எதுக்கு கத்துற? கத்துன்னு வச்சுக்கவ வாயில் கட்டி வச்சு சொருவி விடுவேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்கிறா. இந்த பக்கம் டயாங் தான் இன்னும் ஷாக்காக பார்க்க, என்ன கட்டை வச்சு சொருவியா? அடி கொலகாரி, என்னடி பேசுகிற? என்ன பேசுகிறேண்ணா? நீ என்னென்னலாம் என்கிட்ட பேசுன? எப்படி 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 நான் வில்லேஜ் போகணுன்னா உனக்கு அவ்வளோ இலக்காரமாக போச்சா? எஃபெக்ட் போட்டியா நீ என்னை மடக்கிறதுக்கு? இப்போ போடுவிடி, இப்போ எப்படி எஃபெக்ட் போடுறேன்னு மட்டும் பாரு. வில்லேஜ் பொண்ணு கை பவரை பார்த்ததில்லல்ல, பாப்ப அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்கிறா. இந்த பக்கம் டயாங்கு தான், அடியே என்னடி பண்ண போகிற? அப்படியா மச்சான், என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. என்னென்னா சோறை பார்த்தா எல்லா பொண்ணுங்களும் கேவரிசல் வந்து நிற்பாங்க. இனி நிற்பாங்கடா, இனி எப்படி நிற்கிறாங்கன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு லில்லி என்ன பண்ணுறா, எல்லாம் அந்த சாரீ முந்தியெல்லாம் சுற்றி மடைச்சி வச்சு நல்லா சொருக்கிக்கிட்டு, ஸோ அவனோட ஷர்ட்டை அப்படியே ரிமூவ் பண்ணுறா. என்னடி பண்ணுற? ஷர்ட்டை கழட்டு, நீவணும். எங்கே எங்கே சுளுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். இல்லையே, எனக்கு சுளுக்கு இல்லையே, அது லைட்டாக தான் பெயினாக இருக்குது, அது நானே பார்த்துக்கிறேன். இன்னைக்கு கிளம்பு, என்னை டச் பண்ணுறலாம் வச்சுக்காத, கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு டயாங் சொல்கிறான். இந்த பக்கம் லில்லி தான், அப்படியா கிளம்பணுமா? நான் கிளம்பிக்கிறேன், சுளுக்கு எடுத்து விட்டுட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி என்ன பண்ணுறா, டக்குன்னு போயிட்டு டேங்கோட ஷர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறா. அடியே என்னடி பண்ணுற, இப்படி செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மாதிரி வந்து ஒரு மாதிரி கூச்சப்பட்ட கையில் ஒரு மாதிரி அப்படியே ஹேண்டை வச்சு மறைச்சிக்கோங்களடா, அந்த மாதிரி வந்துட்டு டேங் பண்ணுறான். இப்போ லில்லி அவன் என்ன பண்ண, என்ன மறைச்சி அவ்வளோ மறைக்கிறியா, மர நல்லா மறைச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லில்லி என்ன பண்ணுறா, ஸோ அவள் ஹேண்டில் அப்படியே எண்ணெய் எடுத்து அப்படியே ஊற்றிட்டு இப்போ அந்த இடுப்பில் சுளுக்கு அந்த அந்த இடத்துல வந்து அப்படியே எண்ணெய் அப்படியே ஊற்றுறா. சிலு சிலுன்னு இருக்குதுடி, என்னடி பண்ணுற அப்படின்ட்டு டேங் சொல்கிறான். இப்போ லில்லி தான், யோ சுளுக்கு எடுக்கணுமா வேணாமா அப்படின்ட்டு கேட்குறா. சரி எடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டேங் என்ன பண்ணான், ஒன் சைடாக படுத்திருக்கான். இப்போ லில்லி தான், ஸோ அந்த ஹிப்பில் அப்படியே எண்ணெய் ஊற்றி அப்படியே ஒரு மாதிரி வந்து அப்படியே
கிருப் பண்ணி பிடிச்சி அப்படி ஒரு மாதிரி எடுக்கிறா, அப்படி நீவி விடுறா. இப்போ இந்த பக்கம் டேங்க் ஏய் தொடாதடி, ஏய் ஏய் அங்கே தொடாதடி, ஏய் ஏய் இங்கே தொடாதடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து அவனோட ஹிப்பை ஆட்டிக்கிட்டே இருக்கான். இப்போ இந்த பக்கம் லில்லி தான் அப்படியே ஒரு மாதிரி அவளோட டேங்கோட இடுப்பு அப்படியே பிடிச்சிட்டு எங்கே ஆட்டுற, ம் அடி 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 என்னடி பண்ணுற வலிக்குதுடி வலிக்குதுடி. ஆ ஓடாம இரு, நான் உனக்கு என்ன கிச்சி கிச்சாவை மூட்டிகிட்டு இருக்கேன் இல்லை உன் கூட கேம் விளாண்டுட்டு இருக்கேன்னா சுளுக்கு எடுக்கிறேன்யா, அப்புறம் எக்கு தப்பாக போச்சுன்னா அப்புறம் குழந்த பிறக்காம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து லில்லி சொல்கிறா, என்ன குழந்த பிறக்காம போயிருமா அப்படின்ட்டு டேங் வந்து அப்படியே அவ்வளோ ஷாக்காக பார்க்குறான். ஆமாய்யா, சுளுக்கு ஒழுங்காக எடுக்காமல் போயிட்டா அப்புறம் எக்கு தப்பாக போயிட்டு இப்போ என் குடும்ப கட்டுப்பாடு பண்ணுற மாதிரி ஆயிரும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லில்லி வந்து சொல்லிடுறான். அடி என்னடி சொல்கிற, நானா என்னென்னமோ பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்கிறான். பண்ணி வச்சுருக்கிறல்ல, அதனால என்ன பண்ணுறோம், மூட்டிக்கிட்டு இரு புரியுதா அப்படின்ட்டு லில்லி சொல்கிறான். இந்த பக்கம் டேங் தான் அப்படியே ஷாக்காக பார்க்குறான். இப்போ இந்த பக்கம் லில்லி தான். ஸோ அப்படியே வந்து டேங்க் வந்து அப்படியே ஒரு மாதிரி வந்து எல்லாம் வந்து எடுத்து சுளுக்கெல்லாம் ஒரு அப்படியே நீவிட்டிட்டு இருக்கா. ஸோ அப்படியே நம்ம ஜேக்குக் சைடு பார்க்கலாம் வாங்கடா. இப்போ நம்ம ஜங்குக் தான். ஸோ என்ன பண்ணுறான், டேங்கை கூட்டிகிட்டு சாரிடா ஜிமினை கூட்டிகிட்டு அப்படியே வந்து ஸோ வந்து ஒரு இடத்துக்கு ஒரு பிளேஸுக்கு போயிருப்பான். ஸோ நான் ஸ்டார்டிங்ஸ் எபிசோடில் சொல்லியிருப்பேன், இந்த ஒரு ஆலாமரத்தடியில் வந்து ஒரு ஸ்டோன் பெஞ்ச் மாதிரி இருக்கும், அங்கே வந்துட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்கன்னு. இப்போ ஜங்குக் தான். ஸோ வந்துட்டு அது ரோட் சைடு தான்டா, அங்கே வந்துட்டு கூட்டிகிட்டு போயிருப்பான் ஜிமின்னு. ஸோ போயிட்டு அந்த ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துட்டு இப்போ என்ன பண்ணுறான்னா ஜிமின் வந்து ஸோ அப்படியே வந்து சுற்றி எல்லாம் பார்த்துட்ருக்கான். ஜங்குக், இந்த பிளேஸ் செம்மையாக இருக்குல்ல, நான் நம்ம ஏற்கனவே ஒரு டைம் வந்திருக்கல்ல, நல்லா இருக்கு, நீ டெய்லி இங்கே கூட்டிகிட்டு வா, இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸு, இவ்வளோ வெயில் அடித்தாலும் இந்த இடம் மட்டும் பாரு அவ்வளோ அழகா சிலுன்ற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லிகிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே ஜிமின் ஃபேஸை தான் பார்த்துட்ருக்கான். இப்போ ஜிமின் அப்படியே திரும்பி ஜங்குக்கு தான் பார்த்தா அப்படியே 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர்த்துக்கும் அப்படியே ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கு. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஐ கான்டாக்ட் போயிருக்கோம். இப்போ ஜிமின் தான், ஏ ஜங்குக்கா எதுக்கு அப்படி பார்க்குற, நான் எதுக்கு பார்க்குறேன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்பான். இந்த பக்கம் ஜிமின் தான், தெரியாது, எதுக்கு பார்க்குற சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்பான். இப்போ ஜங்குக் தான், நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன் புரியல. ஏய், நம்ம ஃபால்ஸுக்கு போயிருந்தோம்ல, அப்போ உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், நீ இன்னும் எனக்கு பதிலே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்பான். இந்த பக்கம் ஜிமின் என்ன பண்ணுறான், டக்குன்னு இந்த சைடு திரும்பிட்டு அவனுக்கு அவ்வளோ ஸ்மைல் வருது, அப்படியே க்யூட்டாக அவ்வளோ அழகாக ஃபேஸில் ஒரு ஸ்மைல் கொடுக்குறான். அவன் அப்படியே அவ்வளோ அழகாக இருக்கான் ஜிமின். அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே ஷை ஆகிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ என்ன சொன்னேன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி பண்ணுறான். இப்போ ஜங்குக் தான் டக்குன்னு திரும்பி ஜங்குக்கு ஃபேஸை பார்க்க வைக்கிறான் ஜிமினா. இங்கே பார், என்னை பார், என் ஐஸை பார்த்து எதாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்குறான். அந்த பக்கம் ஜிமின் வந்து ஜங்குக் ஐஸை பார்க்கவே இல்லை. ஸோ இங்கே ஹெட்டை டவுன் பண்ண மாதிரி ஒரு மாதிரி வந்து ஷை ஆகிட்டே பேசிகிட்டு இருக்கான். இப்போ ஜிமின் தான் ஜங்குக் தான், இங்கே பாரு ஜிமின், குளிச்சி என்னை பார்த்து பேசு, நான் ஒன்றும் குளிச்சிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணான், டக்குன்னு ஜங்குக்கோட ஃபேஸை பார்க்குறான். இப்போ டக்குன்னு ஜங்குக் வந்து ஜிமினோட ஃபேஸை ஹப் பண்ணிவிட்டு இப்போ பார், என் ஐஸை பார்த்து சொல்லு, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னோட லைஃப் பார்ட்னராக வேணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன், உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்குறான். இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே ஜங்குக்கோட ஐஸை தான் பார்த்துட்ருக்கான். ஐஸை பார்த்துட்டு ஸோ ஒரு மாதிரி வந்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷை ஆகுது, ரொம்ப ஸ்மைல் வருது.
அது இல்லை ஜங்குக்கா. நான் உனக்கு ஜங்குக்காவா? சொல்லு, நான் உனக்கு ஜங்குக்காவா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்குறான். அந்த பக்கம் ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல. என்ன ஜங்குக் சொல்கிறேன், எனக்கு புரியல. நான் உனக்கு ஜங்குக்காவான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்குறான். அந்த பக்கம் ஜிமின் அப்போ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் வந்து ஒரு மாதிரி வந்து தடுமாறுறான். இப்போ ஜங்குக் தான், இங்கே பாரு குள்ளச்சி, நான் உனக்கு குள்ளச்சின்னு சொல்கிறேன், நீ என்னை என்னான்னு சொல்லுவேன், புரியுதா இல்லையா? நிஜமாக சொல்லு, என்னை உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? இதுக்கு மேலே என்னால் ஓப்பனாக பேச முடியாது. நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது ஜிமின். என் லைஃப்பில் நீ எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், புரியுதா? நீ இதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிற. இங்கே பார், நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். எனக்கு இதுக்கு மேலே எப்படி ப்ரப்போஸ் பண்ணுறதுன்னு தெரியல. இல்லை நீ எப்படி பண்ணணுன்னாலும் சொல்லு, நான் அது மாதிரி பண்ணுறேன், ஓகேவா? என்னை உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக் கேட்குறான். ஸோ ஜிமின் வந்து அப்படியே சைலண்ட்டாக இருக்கான். அவன் எதுவுமே பேசவே இல்லை, அப்படியே சைலண்ட்டாக இருக்கான். இப்படி வந்து ஒரு 2 மினிட்ஸ் போயிருக்கும். இப்போ ஜங்குக் என்ன பண்ணுறான், அவன் சைலண்ட்லேயே தெரியுது என்ன உனக்கு பிடிக்கலன்னு. பரவாயில்ல ஜிமி, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான். ஸோ வந்து அவன் வந்து ஒரு அப்படியே நடந்து திரும்பி போகிறான். எப்படின்னா ஒரு 5-10 ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சுருப்பான். இப்போ ஜிமின் தான் என்ன பண்ணுறான்னா, யோ மாமா ஜங்குக்கா, யோ ஜங்குக்கா மாமா என்னை பாரியா, யோ என்னை பாரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு அப்படியே டக்குன்னு அப்படியே ஒரு ப்ரைட்டான ஒரு க்யூட்டான ஸ்மைலை அப்படியே திரும்பி ஜிமினை தான் பார்க்குறான். இப்போ எப்படின்னா இவங்க 2 பேர்த்துக்கு வந்து ஒரு 10 அடி கேப் இருக்கும்டா. இப்போ ஜிமின் தான், யோ மாமா ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஸோ மச் மாமா. உன்னை எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு, ஓகேவா? ஆனால் ஏன் பிடிச்சிது, எதுக்கு பிடிச்சிருக்குதுலாம் எனக்கு தெரியல. ஆனால் நீ எனக்கு லைஃப் லாங் வேணும். நீ சொன்னல ஜங்குக்கு, நான் உனக்கு ஜங்குக்கான்னு கேட்டல. இல்லை, நீ என் மாமாயா, என் மாமா ஜங்குக் மாமா, ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் கத்துறான். இப்போ இந்த பக்கம் ஜங்குக்கு செம்மையாக சிரிப்பு வந்துடுது. அவனோட ஹாப்பினஸை கண்ட்ரோலே பண்ண முடியல. இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அப்படியே ஒரு மாதிரி எகிரி குதிச்சிட்டு எஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அப்படியே ஒடியாரான். இந்த பக்கம் ஜிமினும் ஒடியாரான். ஸோ அப்படியே 2 பேரும் வேகமாக ஒடியாந்து அப்படியே ஹக் பண்ணிட்டு செம்மையாக அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிட்டு இந்த பக்கம் ஜங்குக் தான், குளிச்சி என்னோடக்கு பிடிச்சிருக்காடி குளிச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான், போயா மாமா முஞ்சே பாரு, உன்னை மாமான்னு சொல்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். உனக்கு மாமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்பான். போயா பொறிக்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இப்போ ஜிமின் தான் அப்படியே வந்து டைட்டாக ஹக் பண்ணிகிட்டே இது பண்ணிகிட்ருப்பான். இந்த பக்கம் ஜங்குக் தான் அந்த ஹக் அப்படியே லைட்டாக பிரேக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஜிமினோட ஃபேஸ் அப்படியே ஹக் பண்ணி பிடிச்சிட்டு இப்போ என்ன பண்ணுறான்னா, அப்படியே ஜிமினுக்கு அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் 2 பேர் பார்த்துட்டு இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அப்படியே ஜிமினோட லிஃப்ட்டில் அப்படியே சாஃப்டாக கிஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாஃப்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஜிமினும் பேக் கிஸ் பண்ணுறான். ஸோ அவங்க 2 பேர் கிஸ்ஸும் அவ்வளோ அழகாக அதில் கிஸ் கொடுக்குறாங்க. அந்த கிஸ்ஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்குள்ள அவ்வளோ அழகாக அந்த லவ் அப்படின்னு அவங்களோட லவ் எக்ஸ்போஸ் பண்ணிவிட்டு ஸோ அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த பக்கம் ஒரு சவுண்டு தான்டா, ஜிமின் அப்படின்ட்டு ஒரு சவுண்டு தான். ஸோ இவங்க 2 பேரும் அப்படியே ஷாக்காக திரும்பி பார்க்குறாங்க. 2 பேர்த்துக்குமே அவ்வளோ ஷாக்கு, ஜிமினுக்கும் சரி ஜங்குக்கும் சரி அவ்வளோ ஷாக்கு. ஓகேடா, நான் இந்த பாட்டு இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். அடி உன் மூச்சினை மெல்ல நான் கேட்கிறேன், அந்த ஓசைக்கு இணையான இசை இல்லையே, உந்தன் கூந்தல் மூடி கொஞ்சம் அசைகின்றது,
அந்த அசை